தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி மருத்துவ படிப்பு கலந்தாய்வு தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் சுயநிதி கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டில் 6600 MBBS இடங்களும் 1583 BDS இடங்களும் உள்ளன. அதற்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வெளியிட்டார். அரசு ஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியலில் இருக்கிற முதல் 10 மாணவர்களை இன்றைக்கு இங்கே அறிவிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அதாவது திருநெல்வேலி புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியைச் சேர்ந்த சூர்யா நாராயணன், அவர் அதாவது 665 மதிப்பெண்களை பெற்று நீட் தேர்வில் 665 மதிப்பெண்களை பெற்றவர். அவர் இன்றைக்கு முதலிடத்தை பிடித்திருக்கிறார். நீட் தேர்வில் 665 மதிப்பெண் பெற்ற நெல்லை மாணவர் சூரிய நாராயணன் தரவரிசையில் முதலிடம் பிடித்துள்ளார். சேலத்தை சேர்ந்த மாணவர் அபிநீத் நாகராஜ் 655 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடம் பிடித்துள்ளார். 653 மதிப்பெண் பெற்ற சேலத்தை சேர்ந்த ஹிருத்திக் விஜயராஜா 3ஆம் இடம் பிடித்துள்ளார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட்னு கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு. நம்ம படித்த எல்லா ஹார்ட் ஒர்க்குக்கும் இன்றைக்கி ரிசல்ட் வந்திருக்குன்னு தோணுது. நான் இப்போ எய்ம்ஸ் டெல்லியில் MBBS பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பிஜிக்கு நியூராலஜி அந்த மாதிரி எடுப்பேன். மெடிசின் சூஸ் பண்ணதே பாவப்பட்டவங்களுக்கு நிறைய சேவை பண்ணணும்னு தான். அதனால் சர்வீஸ் மைண்டாக எந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணும்போது டாக்டர்னு சூஸ் பண்ணி பயாலஜிலையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதை வச்சு என் எய்ம் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்தே டாக்டர் தான். எங்கள் அப்பாவும் டாக்டர், அம்மாவும் டாக்டர். ஸோ நானும் டாக்டராக ஏதோ யூனிக்காக வந்துட்டு இந்த ஃபீல்டில் சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் நான் டாக்டருக்கு படித்தேன். MBBS முடிச்சுட்டு ஏதோ ஸ்பெஷலைசேஷன் ஹார்ட் கார்டியாலஜி படிச்சுட்டு சர்ஜன் ஆகணும். நான் 2 வருஷம் எங்கள் ஹாஸ்டலில் படித்தேன். அங்கே வந்து டே டு டே டெய்லியுமே வந்து படிக்கிற மாதிரி. எங்கள் ஹாஸ்டலில் எப்படின்னா நீட் போர்ட் ரெண்டையுமே ஒரே நேரத்தில் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். நிர்வாக ஒதுக்கீடு இடங்களுக்கான தரவரிசை பட்டியலில் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த மூர்த்தி முதலிடம் பிடித்துள்ளார். மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வு வரும் 30ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.